Reach your legs, okay? Swing, swing. கமிட்டி மீட்டிங் ஸ்ட்ரிக்ட்டா பேசுறீங்க சார். நம்ம கம்பெனி பாலிசி தான் சொன்னேன். பட் வெரி போல்ட். Follow. No, yeah. Come on, Aishwarya, darling. It is very easy, no? Come on. That's it. கொன்னுடுவோம் உன்னை. சொல்லு, சித்தப்பா சொல்றது உண்மையா? எந்த காலி பையனோட ஊர் சுத்தி வர சொல்லு. இல்லப்பா, காலேஜுக்கு தான்ப்பா போயிட்டு வரேன். காலேஜ் என்ன ஸ்விம்மிங் பூல் நடத்துறாங்க? வெளியே நம்ம குடும்ப மானமே காத்துல பறக்கும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யாரவன் சொல்லு. என்னங்க என்னாச்சு? உன் மகளை கேளு. காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா கண்ட பொறுக்கி பசங்களோட ஸ்விம்மிங் பூல்ல கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. யாருன்னு கேட்டா மழுப்புறா. கேளவள. யாருமா அது? சொல்லு. அவர் பேரு பாலுமா. என் கூட காலேஜ்ல படிக்கிறாருமா. உன்னை காலேஜுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு, காதலிக்கிறதுக்கு இல்ல. இந்த பாரு, நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உங்க அம்மா உனக்கு கெடுத்துட்டா. நீ சின்ன பொண்ணு நினைச்சு நான் சும்மா இருந்த பாரு, அது என்னோட தப்பு. எவ்வளவு சீக்கிரம் உன் கல்யாணத்தை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு காட்டாம பாரு. எங்க உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளையோ அவளுக்கு பிடிச்ச மாப்பிளையோ யாரா இருந்தாலும் கட்டிக்க போறாவ. அவளுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? இது பாருங்க, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய வர சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அதுல என்னங்க தப்பு? சொல்லிட்டல, உன் தலையில மண்ண வாரி கொட்டிக்கிறேங்கிற கொட்டிக்க, எனக்கு என்ன? Come on, Dad. உட்காருங்க, Dad. யார் நீங்க? நான் தான் பாலு. ஐஸ்வர்யாவும் நானு. இவரு எங்க அப்பா அங்கிள். டேய் உட்கார்றா. சூட்டு போட்ட பாவதரை மறைக்கிறியே. சார் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ராத்திரில என் பையன் உங்க பொண்ணு மேல என்னமா கவிதைகள்லாம் எழுதுறான் தெரியுங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. மெட்ராஸ்ல தலை மேல முடி இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் என்ன பார்த்து இருக்கணும். கொஞ்சம் அப்படி திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. ஐயே, என்ன கடல்ல ஒதுங்கின நொற மாதிரி ஆங்காங்கே நரைச்சு போயிருக்குது. ஒரு நட நம்ம கடைக்கு வாங்க, சுத்தமா ஆக்கிடுறேன். இல்ல, உங்களை வேற எங்கேயோ பார்த்திருக்கேன் போல இருக்க. இப்படி வாய்க்காக்கர்ல குண்ட வச்சு வலிக்கிறது அவளை கௌரதியா படலிங்க தொழிலுக்கு. அதனால உங்க அண்ணன் கிட்ட பணம் கேட்டிருக்கிறேன். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்றீங்களா? இல்ல சொல்றீங்களா? சொல்றேன். நீங்க நாகப்பன் இல்ல? அதேடே, நம்ம ராஜதுரை ராமதுரை. என்ன ஞாபகம் இருக்குதா? நான் தான் முடிவெட்டி நாகப்பன். இப்ப மெட்ராஸ்ல ஏசி சலூன்லாம் வச்சிருக்கிறேன். நீங்க எனக்கு சம்பந்தி ஆவறத நினைச்சா எனக்கு குளு 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 குளுன்னு இருக்குது. ஒரே ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி விதி நம்மள ஒண்ணா சேர்த்துச்சு பாத்தீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஓன் ஜாதி என்ன, ஏன் ஜாதி என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? மரியாதையா உன் பையனை கூட்டிட்டு வெளியே போ. கெட் அவுட். என்ன ஜாதின்னு கேக்குறியே? நாங்க மனுஷ ஜாதி. எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? சமூகத்துக்கு சேவை செய்யற எந்த ஜாதியுமே உயர்ந்த ஜாதி. இன்னொரு விஷயம், ஓ அந்தஸ்துக்கு என் அந்தஸ்து எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடல. நானும் ஒரு கோடீஸ்வரன் தான். இத பாரு, உங்க வீட்டு பொண்ணை தரலன்னா இந்த ஊர்ல வேற பொண்ணே கிடைக்காம போயிடுமா? சும்மா இனிமே ஏதாவது பேசுறேன் கூடுறா வாய. உங்களுக்கு மிரட்டதான் தெரியும். நாங்க நினைச்சா உங்களை புரட்டி எடுத்துருவோம். டேய், மரியாதை தெரியாத இந்த வீட்டுல நமக்கு என்னடா வேலை? வாடா போலாம். பாத்தியடி, உன் பொண்ணால எனக்கு எவ்வளவு அவமானம். தாமதர, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஐஸ்வர்யாக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து இந்த மாசமே கல்யாணத்தை முடிக்கணும். அவ்வளவுதானே? That's it. பாலு, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. ஐஸ்வர்யா துணிமணி, நகை, தாலி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு மலை கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வாங்க. அதுக்குள்ள நான் அவரை எப்படி சமாதானப்படுத்திடுறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நல்லா இருங்க. புறப்படுங்க. எப்படி போவீங்க? தெருமனையில வண்டியை நிப்பாட்டு இருக்க, அதுல போயிடுறோம். சரி, போயிட்டு வாமா. கமா. எங்க அப்பாவோட அடியெல்லாம் வராங்க. சீக்கிரமா போங்க.
Come on. Shit. Come on, fast. நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். இவளுடைய அப்பா ராஜதுரையோ சித்தப்பா ராமதுரையோ நாங்க காதலிக்கிறது பிடிக்காம எங்களை பிரிக்க பாக்குறாங்க. வாமா, நீங்க 2 பேரும் எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கீங்க. என் கூட வாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. வாங்க. அம்மா, நல்ல நேரத்துல வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தினாரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொன்னோம். ஆனா அவர் பதிலே பேசல. முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. யாருமா அவரு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்க எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னு. மனசை குழப்பிக்காம சாப்பிடுங்க.